மனிதனுடைய ஒரு பொதுவான இயல்பு ஒன்று இருக்குங்க. ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்துருச்சு, அந்த தவறில் நமக்கும் பங்கு இருக்கும். ஆனால் அந்த தவறில் நம்முடைய பங்கை மறைப்பதற்கு நம்ம என்னெல்லாம் எவிடன்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம எடுப்போம். இந்த இயல்பு மனிதர்களுக்கானது அப்படின்னு பார்த்தா, அரசியல்வாதிகளுக்கு இந்த இயல்பு ரொம்ப கூடுதலாகவே இருக்கும். அவங்க மேலே தப்பு வந்துடக்கூடாது, அடுத்த மேலேயே தப்பு போடணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அரசியல் செய்வாங்க. அப்போ இந்த அரசியல் வானிலை ஆராய்ச்சி மையம், அதுவும் சென்னை வானிலை ஆராய்ச்சி மையத்தை வச்சு ரொம்ப பெரிய அளவில் நடந்துச்சு. எங்களுக்கான உதவிகள் அவங்க தரலை, எங்களுக்கான சரியான கணிப்புகள் அவங்க தரலை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு தேவையான டேட்டாவை எங்ககிட்ட தரலை, அப்படி இப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் மேலே கடுமையான விமர்சனங்களை வைச்சாங்க. பொதுவாக ஒருத்தன் ஒரு நல்ல ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நல்லாவே வேலை செய்யலை, அவனை கரிச்சு கொட்டிகிட்டே இருந்தோன்னா அவன் நல்லாவே வேலை செய்யவே மாட்டான். அப்படி தான் அரசாங்க ஊழியர்களும், அவங்களும் ஊழியர்கள் தான். அவங்க செய்கிற வேலையை அட்லீஸ்ட் 1% நீ நல்லா செஞ்சுருக்க, தேவையான டேட்டா எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ அதற்கான எதிர்வினை அவங்க ஆற்றுவாங்களா இல்லையா? அந்த எதிர்வினை மட்டும் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சனாதன தர்ம அந்த ஒழிப்பு, அதன் பிறகு இப்போது உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சுக்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த பேட்டர்ன் மாறும். அந்த பேட்டர்ன் மாறும்போது திமுகவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் இப்போ பேசப்படுவது, ஏவா வேலு அவர்களுக்கு எதிராக அருள் அவர்களுடைய அந்த விவசாயி அருள் இருக்கார்ல, அவங்களுக்கு எதிராக குண்டர் சட்டத்தை போட்டது எப்படி அப்படிங்கிற கள ஆய்வுகளில் மேற்கொண்டிருக்கிறார். அது கூடவே அறப்போர் இயக்கமும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. அப்போ இவ்வளோ அப்டேட் நடந்திருக்கு, இதெல்லாம் பார்க்காம விட்டுடலாமா? அதுவும் கொஞ்சம் ஆழமா. இது அரசியல் சதுரங்கம். பத்திரிகை செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த அறிக்கை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையை நான் அவங்க முன்னாடி வாசித்து பார்க்குறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க தெளிவுபட சொல்லியிருக்காங்க. சமீபமாக சென்னை வானிலை மையம் நவீனம் இல்லாமல் இருப்பதாக தவறான விமர்சனங்கள் ஊடகங்களில் வெளியாகி வருகிறது. இந்திய வானிலை துறையில் பயன்பாட்டில் இருக்கும் அதிவேக கணினிகள், இஸ்ரோவின் செயற்கைக்கோள் வசதிகள், ரேடார்கள் மற்றும் தானியங்கி வானிலை சேகரிப்பான்கள் உலகத்தரத்திற்கு ஒப்பானவை. சென்னை மண்டல வானிலை மையத்திலும் இத்தகைய கருவிகளே பயன்பாட்டில் உள்ளன. குறிப்பாக சென்னை வானிலை கண்காணிக்க 2 டாப்ளர் ரேடார்களும், தென் தமிழகத்தை கண்காணிக்க 3 டாப்ளர் ரேடார்களும் பயன்பாட்டில் உள்ளன. இதில் எக்ஸ்பேண்ட் வகை ரேடார் இஸ்ரோ தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டு நிறுவப்பட்டதாகும். இந்தியாவில் சிறந்த ரேடார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சென்னை வானிலை மையத்தில் பணியாற்றுகிறார்கள். உலக வானிலை அமைப்பு இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் கட்டமைப்பு மற்றும் முன்னெச்சரிக்கைகளை உலகத்தரம் வாய்ந்தது என்று பாராட்டியுள்ளது. வர்தா, கஜா, நிவார், மாண்டோஸ் மற்றும் மிக்ஜாம் புயல்கள் குறித்து வானிலை மையத்தின் எச்சரிக்கைகள் காரணமாக பெருமளவு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு பதிலாக சென்னை வானிலை மையத்தை இலாக்காக வைத்து செயல்படும் விமர்சனங்கள் அர்ப்பணிப்புடன் இயங்கும் தமிழக வானிலை மைய பணியாளர்களை புண்படுத்தும் விதமாகவும் நமது இந்திய தொழில்நுட்பத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும் உள்ளது. அத்தகைய தவறான விமர்சனங்களை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புரிஞ்சிச்ச அரசியல்வாதிகளே, அவங்க செய்கிற வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சப்பை கட்டி தப்பெல்லாம் அவங்க மேலே தான் அப்படின்னு சொல்கிற அந்த பரப்புரையை இனியும் செய்யாதீர்கள் அப்படிங்கிறத அவங்க மரியாதையாக சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் நாரகாசமாக நம்ம சொல்லலாம், ஆனால் வேணாம். அவங்களுடைய மரியாதையை நாமும் மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி அரசியல்வாதிகளுக்கு இது அப்படியே அர்ப்பணிக்கிறோம். தயவு செஞ்சு அரசு அதிகாரிகள், நல்ல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை உங்களுடைய அரசியல் காரணத்திற்காக பலி கொடுத்து விடாதீர்கள். அடுத்ததா ஏடிஎம்கேனுடைய ஜெயக்குமார் அவர்கள், மனுஷன் ஏதாவது ஒரு ரோலில் வந்துருவாரியா? நேற்று முளைத்த காளான் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தாக்கியிருக்கார். அரசியல் நாகரிகம் வேண்டும். நேற்று முளைத்த காளான் திரு உதயநிதிக்கு வாய் துடுக்கு அதிகம் என்பதால் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. பொறுப்பாக கருத்துக்களை சொல்ல வேண்டும். பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதி என்றால் அது உதயநிதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உதயநிதி அவர்கள் அந்த அப்பன் வீட்டு மரியாதைக்குரிய அப்பா, மரியாதைக்குரிய மாண்புமிகு அப்பா அப்படிலாம் சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த சனாதன எதிர்ப்பு அப்படின்னு சொன்னார்ல, இல்லை சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொன்னார். நான் கண்டிப்பாக என்னுடைய பதவியே போனாலும் பரவாயில்ல, நான் சனாதன ஒழிப்பை செய்தே தீர்வேன், அதை சொல்லியே தீர்வேன் அப்படிலாம் சொல்லி ஒரு 3 மாதம் சொன்னார். மறுபடியும் நான் அதுக்கு சொல்லலை, அது வேறு மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான கருத்துக்கள் அதை சுற்றியே வந்து கொண்டிருந்தது. திடீர்னு பார்த்தா அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லி வரை எதிரொலிக்குது. குறிப்பாக நிறைய மாநில எலெக்ஷனில் அது பெரிய ஒரு எதிர்வினையை ஆற்றுகிறது. அதனால் இந்த புள்ளி வச்ச இந்திய கூட்டணியில் சலசலப்பு அப்படிங்கிறது வருது. கடைசியாக டெல்லிக்கு போகிறார். தென் மாவட்டங்களில் மழை பெய்த போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போய் இந்தி கூட்டணியில் நிறைய டிஸ்கஷன் நடக்கும்போது நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேட்டியை கவனிச்சிங்கன்னா,
3 மாதத்துக்கு இவர் இப்படி தான் சொல்லுவார், 3 மாதத்துக்கு சனாதன ஒழிப்புன்னு சொன்னார். அதனுடைய ரிசல்ட் 3 மாதத்திற்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்சது. நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு தோல்வி. இந்தி கூட்டணியில் அவங்கள ஒரு பொருட்டாவே நினைக்கல. நிதிஷ்குமார் ஐடியா பண்ணார், இப்படி திட்டினாச்சும் வெளியே அனுப்பிடலாம். இவங்களை நம்பி நம்ம 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துரும். இந்த வர 30-40 சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு தெரிந்தவரை இட்ஸ் a conspiracy by நிதிஷ்குமார் டிஎம்கேவை வெளியே அனுப்புறாங்க. சொல்லப்போனா அவங்கள திட்டியாவது வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தியை கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தார். ஆனாலும் இந்த புள்ளி வச்ச இந்திய கூட்டணியில் அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த டிஎம்கே வெளியில் போக மறுக்கிறாங்க. தனியாக ஆயிடுவாங்களோ, அவங்கள தனிச்சு விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. என்னதான் அவமானப்பட்டாலும் சரி, அந்த நேரத்தில் அதெல்லாம் பேசாமல் ஹிந்தியை பற்றி தேவையான அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் டிஎம்கே அப்படின்னா எவ்வளோ அவமானப்படுத்தாலும் நாங்கள் போக மாட்டோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம், சீட்டை பிடிச்சிட்டோம், நீங்கள் என்னதான் பண்ணாலும் 2024 இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இப்படியே இருந்துச்சுன்னா திமுகவிற்கு அடுத்த ஒரு சறுக்கு எப்போ வரும்னா 3 மாதங்களுக்கு பிறகு வரும். அதுவும் யார் வழியாகத்தான் வரும்? இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழியாகத்தான் வரும். ஏன்னா இப்போ அவர் என்ன பேசிட்டு இருக்காரு, இந்த அப்பன் வீட்டு சொத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு அதிகமான முக்கியத்துவங்கள் ஊடகங்களை டிஎம்கே சார்பாக கொடுக்கப்படுது. அந்த முக்கியத்துவத்தை அவர் என்ன செஞ்சிடறாரு, துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி பேசிடுறாரு. ஸோ இதற்கான எஃபெக்ட் 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். என்னப்பா 2024 தேர்தலாம் சொல்றாரோ அப்படின்னு பார்த்தா ஆமாம். ஸோ 2024 தேர்தல் ரிசல்ட்டில் உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசுகிறார் பார்த்தீங்களா. அடுத்ததாக வேறொரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். அது இவர் சொல்லலை, அண்ணாமலை சொல்லலை, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படிங்கிறதுல பெருமை கொள்கிறேன். நீ என்னை கிறிஸ்துவனாக பார்த்தா கிறிஸ்துவன், ஹிந்துவாக பார்த்தா ஹிந்து, இஸ்லாமியனாக பார்த்தா இஸ்லாமியன், எனக்கு மதமோ ஜாதியோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையும் இன்னைக்கு நிறைய பேர் அவங்க லாபத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே அரசியல் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு, ஆனால் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமன் அவர்கள், இப்போ ஜெயக்குமார் அவர்கள், அடுத்து அண்ணாமலை அவர்கள், இவங்க எல்லாருமே அதை சுட்டி காண்பித்து 3 மாதங்கள் அதற்கான ரிசல்ட் திமுக அனுபவிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அப்பன் வீட்டு சொத்து நான் சொன்னது கரெக்ட் தான், அதை நான் மாற்ற போறது இல்லை. இது பேட்டர்ன் அவருக்கு. அடுத்த 3 மாசம் கழிச்சு அவருடைய விளைவை பார்ப்பேன். ஸோ இதில் கவனிக்கப்பட வேண்டியது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஸ்பீச். இதே மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய உண்மைகளை அவரே உளறிடுவார். திமுகவை அழிப்பது தான் அவருடைய நோக்கம். நிறைய காமெடி சீன்ஸ்லாம் உள்ளக்கு கொண்டு வந்திருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ரகுதாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் பார்க்கணும் அண்ணாமலை அவர்கள். அடுத்ததாக டிஎம்கே வெளியில் அனுப்புறதுக்கு தான் நிதிஷ்குமார் அவர்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. வடிவேலுக்கு காமெடி, அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு காமெடி இருக்கும். இது எப்படின்னா, இந்த வடிவேல் காமெடி வரும், ஒரு கிளாக் உடஞ்சு போயிடும், ஒரு பெரிய கடிகாரம், என்னடா உடச்சிட்டீங்களா பாரு அண்ணே, 400 வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே. உடனே வடிவேல் சொல்லுவோம், அப்பா நான் கூட புதுசுன்னு நினைச்சேன் அப்படின்னு. பெரிய ஒரு க்ளோக்கு, அந்த க்ளோக்கை கீழே போட்டு உடச்சிருவாங்க. 400 வருஷம் பழமையான க்ளோக்கை தூக்கி உடச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி நானும் புதுசு தான் நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்லி வடிவேல் அவர்கள் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி பழமை வாய்ந்த திமுக கட்சியை உடைப்பதற்காக ஒருத்தர் வந்திருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல வீசணும் முடிவில் இருக்கு. சுக்குநூறா உடைச்சி திமுகவை கடலை தூக்கி போடுறதுக்கான அந்த அசைன்மெண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் இன்னும் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் அரசியல். ஆனால் அரசியலும் தாண்டி மக்களுக்கான அர்ப்பணிப்புடன் வேலை செய்த அருள் அப்படிங்கிற ஒரு விவசாயியின் மீது குண்டர் சட்டத்தை ஏவி விவசாயிகளுக்கு எதிராக உங்களுடைய அமைச்சர் இப்படி ஒரு வேலை செய்கிறாரு, அவருக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்டை சுழட்டவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அறப்போர் இயக்கம் வச்ச மாதிரியே இப்போ சவுக்கு சங்கரும் வைக்கிறாங்க. நிறைய மக்கள் அங்கேருந்து சொல்கிறாங்க, வேலு அந்த அருள் என்பவர் ஒரு மிக மோசமான ரவுடி குண்டர் என்பது போல சித்தரிக்கிறார். பேச இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட பேசின அத்தனை பேரும் அருள் எங்க புள்ள, அவங்களை விடுதலை பண்ணுங்க, இப்படிதான் பேசினாங்க. எங்களுக்காக போராட வந்த அருள், நாங்க தான் அவரை கூப்பிட்டு எங்களை இதை ஆர்கனைஸ் பண்ணுங்க, இந்த போராட்டத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி வழிமுறைப்படுத்துங்க, 6 மணிக்கு மேலே இந்த போராட்டம்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற பல வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்த அருள் அவர்கள் மீது குண்டாஸ் போட்டது ஏவா வேலு அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள். அஹிம்சை போராட்டத்தை ஒடுக்க முடியாமல் திணறி தவித்த குண்டாஸ் அமைச்சர் வேலு செய்த மோசடிதான் எந்த வன்முறையும் இல்லாமல் அமைதியாக நடந்த போராட்டத்தை கலைக்க விவசாயிகள் மீது போடப்பட்ட போலியான குண்டர் சட்ட வழக்கு. முதல்வர் ஸ்டாலின் நினைத்திருந்தால் அமைச்சர் வேலுவை கண்டித்து அருள் மீது போடப்பட்ட குண்டாஸ் வழக்கை ரத்து செய்திருக்கலாம். ஆனால் செய்யவில்லை. அவருக்கு கட்சியில் அந்த முடிவு எடுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று சந்தேகம் வரும் அளவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்துள்ளன. தனது கட்சி அமைச்சர் விவசாயிகளுக்கு எதிராக செய்யும் அநியாயங்களை வேடிக்கை பார்த்து ரசிக்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. ரொம்ப நாளாக இந்த சவுக்கு சங்கர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலை. மு.க. ஸ்டாலின் அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, அதிகாரிகளுடைய கூட்டம். அந்த அதிகாரிகளுடைய கூட்டத்தை அவங்க சொல்கிற மாதிரி தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முடிவுகளை எடுக்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல
ஒரு குண்டா சட்டம் விவசாயிகள் மீது போடப்பட்டிருக்கு. விவசாயிகளுடைய நண்பன் அப்படின்னு சொன்ன திமுக, அதிமுகவினுடைய ஆட்சியின் போது இதே அருள் அவர்களை கூப்பிட்டு 8 வழிச்சாலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுக, அவர் மீதே குண்டா சட்டம் போட்டிருக்கீங்கன்னா என்ன ஒரு இரட்டை நடிப்புடா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை அடுக்கி இருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு சட்டம், எதிர்கட்சியாக இருக்கும்போது அதே சட்டத்துக்கு ஆப்போசிட்டாக நடப்பது, இது எப்படி இருக்கு? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கேள்விகளை மட்டும்தான் உங்க முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன். பதிலை தேட வேண்டியது நீங்க தான். 3 மாசத்துக்கு ஒரு காட்ட ஒரு பேட்டர்ன் மாறுறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேட்கக்கூடிய கேள்விகள் யாரோ ஒருவருடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்கேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.